தெரியுமா? ஒரு வார்த்தை பேசாம ஒரு ராணி உயிரை காப்பாற்றின ஒரு தமிழ் பெண் பத்தி தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. '90s kid Da Nandi. Yes, guys, 18th century அவங்க இருந்தாராக ஒரு அழகான ஹிஸ்டரியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அண்ட் சில ஹிஸ்டரிஸ் எல்லாம் போட்டுருக்கு அவங்களோட விசுவாசத்தும் அண்ட் அந்த லாயல்ட்டி அந்த லாயல்ட்டியை பேஸ் பண்ணி அவங்க ராணியை உயிரை காப்பாற்றுறதுக்காக அவங்க உயிரையே தியாகம் பண்ணின நம்ம விடியல் பற்றி தான் பேச போகிறோம். எஸ், நம்ம வீரமங்கை வேலுநாச்சியாரும் விடியலும் ஃபஸ்ட்டு எப்போ மீட் பண்ணாங்க, எங்கே மீட் பண்ணாங்க, அவங்க 2 பேரும் எப்படி பழக்கம் ஆயிடுச்சுன்னு ஹிஸ்ட்ரி அவ்வளோவா இல்லை. அவ்வளோவா இல்லைன்னா இல்லவே இல்லை. எங்கேயும் சர்ச் பண்ணி ட்ரை பண்ணேன், பட் எனக்கு கிடைக்கல. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்டை சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ எப்படி பழக்கம் ஏதுன்னு தெரியாமல் இருந்துச்சுல. ஆனால் ஒரு சில இடத்துலன்னு சொல்லப்பட்டது என்னென்னா, அப்போ தான் ஃபஸ்ட் டைமே மீட் பண்ணதாகவும், அதாவது வேலுநாச்சியார் வீடியோவே நான் சொல்லிப்பேன், போர் நடந்துச்சு, போரில் அவங்களோட ஹஸ்பண்டை இறந்துட்டாங்க, ராஜா இறந்துட்டாங்க நம்ம சொன்னோம்ல, அதுலேருந்து தப்பிச்சு போனாங்களே, அவங்க தலைமறைவாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணதாகவும் சொல்லப்படுகிறது. எனக்கு 100% தெரியாது. அந்த இந்தியன் ஹிஸ்ட்ரியில் இருந்ததை நான் கலெக்ட் பண்ணி சொல்கிறேன், ஓகேவா? ஸோ தென் அப்புறம் என்ன ஆச்சுன்னா, வேலுநாச்சியார் போய் ஒரு இடத்துல போய் தலைமறைவு அழித்தாங்க, ஓகேவா? தலைமறை ஆன அப்போ கொஞ்ச நேரமே பிரிட்டிஷ்காரங்க விடியலை தேடி கேட்க ஆரம்பித்தாங்க, எங்க வேலுநாச்சியார் காணோம் அப்படின்னு. விடியல் ஒரு வார்த்தை கூட பேசாமல் சைலண்ட்டாக இருந்தாங்க. கேட்டேன். அப்படி கேட்டுட்டே இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, நம்ம என்ன தெரியல, பிரிட்டிஷ்க்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா அவங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னு. ஸோ அதெல்லாம் விடியல் கொஞ்சம் கூட கேர் பண்ணாமல் அப்படி இருக்கும்போது விடியலை தான் உயிரை கூட பெருசாக நினைக்காம ராணியோட உயிரெலாம் காப்பாற்றணும், ராணி வாழணும், அந்த ஊரை திருப்பி வாங்கிக்கணுக்காக அவங்க இருக்கிற இடத்த சொல்லவே இல்லை. அவங்க அந்த பிரிட்டிஷை கூட கொஞ்சம் கூட பயப்படாமல் ஃபேஸ் பண்ணாங்க. அப்படி இருந்தும் அவங்க உயிர் தியாகம் கொடுக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. எஸ், அந்த உயிர் தியாகம் அப்புறம் வேலுநாச்சியாருக்கு அவங்களோட தைரியமும் அந்த லாயல்ட்டியும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் அதை மறக்கவே முடியல. அவங்க மெமரியில் போயிட்டு அண்ட் என்ன பண்ணாங்கன்னா, பெண்கள் படைன்னு உருவாக்கி அந்த படைக்கு வேலுநாச்சியார் என்ன பேர் வச்சாங்கன்னா உதயல்னு பேர் வச்சாங்க. அந்த உதயல் படைக்கு ஒரு வீரமான தளபதியை நியமித்தவர் தான் குயிலி. நம்ம அந்த குயில் வீடியோ கூட போன வீடியோ நான் பண்ணியிருக்கேன், அது வேணும்னா பாருங்க. ஸோ அந்த மாதிரி உதயலுக்காக சமர்ப்பணம் பண்ணதான் உதயல் படை. ஓகே, ஒரு சாதாரணமான வீரப்பெண் பேர் உதயலாக இருந்துச்சு. இப்போ அவங்களோட லாயல்ட்டி ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுக்காகவும் அவங்க தைரியத்தினாலவும் அந்த பேர் ஒரு பெரிய படையே வைக்கப்பட்டது, உதயல் படைன்னு. ஸோ சூப்பரில் டிவைட்டில் அண்ட் இதெல்லாம் இப்போ வரைக்கும் ஞாபகம் வச்சுருக்கிற ஒரு மெயினான விஷயம் என்னென்னா, அவங்களுக்குன்னு ஒரு நினைவு மண்டபம் இருக்கிறதாக ஒரு இடத்துல நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இன்னும் நான் அதை கன்ஃபார்மாக இருந்தால் உனக்கு இந்த வீடியோ தெரியும் எங்கே இருக்குன்னு. அப்படி இல்லைன்னா இல்லை. ஸோ நான் அங்கே தெரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஓகேவா? ஸோ ஹிஸ்ட்ரி சில இடத்துலலாம் கேதர் பண்ணி அதை
ப்ரெசென்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். ஓகேவா? எஸ், ஆஸ் வீடியோ எண்டிங் வந்துட்டோம். ஏன் உதயன் நம்ம கூட இல்லை, ஆனால் அவங்களோட மெமரிஸ், அவங்க பண்ண தியாகங்கள், அவங்களோட வீரம், அவங்களோட தைரியம்னா எல்லாம் சேர்த்து அவங்களோட பேர் மூலயமா பெண்கள் ஆன ஒரு படையை உருவாக்கி உதய படைன்னு அது மூலயமா எப்பவுமே நமக்கு ஒரு ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும். எஸ் எஸ் நான் சில ஹிஸ்ட்ரிஸ்லாம் நம்ம போராடின சில பேர் பற்றினா அவ்வளோவா இருக்காது, இல்லை ஆக்சுவலாக. ஆனால் அவங்களோட தைரியமோ லாயல்ட்டியோ அண்ட் அவங்களோட யோசிக்கிற விதமோ அவங்க போராடின விஷயத்தையும், ஸோ இதெல்லாம் வந்து அழிக்கவே முடியாது. எப்போவுமே நம்ம கூடயே ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி ஹிஸ்ட்ரிலாம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அங்கங்கே கேதர் பண்ணி அழகாக ப்ரெசென்ட் பண்ணுறவங்களுக்கு. எஸ் எஸ் நான் வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறது சின்ன பிரேக். நைட்